வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்க அப்படின்னா தர்பூஸ் வச்சுருக்கோம். தர்பூஸ் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். அதிக இனிப்பு இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க. அது வந்து கண்டிப்பாக கெமிக்கல் மிக்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இனிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிற பழம் இது எல்லோரும் சாப்பிட்லாம். எந்த வியாதி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி இருந்தாலும் சாப்பிட்லாம். ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். அதை அடுத்து வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம். அடுத்து இது ப்ரௌன் பீன்ஸ் வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம். இது அவரைக்காய் பொரியல். அவரைக்காய் இப்போ சீப் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால் அவரைக்காய் கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்திக்கலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற காய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கேவுரு அடை, ராகி அடை. இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஒரே ஒரு அடை மட்டும் சாப்பிட போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பொள்ளங்காயும் பாசிப்பருப்பும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சாம்பார் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் போட்டு காய் பருப்பெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. காயை இன்னும் குக்கரில் காயெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கசகசன்னு போயிடும். அப்புறம் அதோட சத்துக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுரும். அதனால் காயை முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பாயிலாக வேக வச்சு சாப்பிடுங்க. பருப்பு வேறு வழி இல்லை அப்படின்னா குக்கரில் போனால் பருப்பு நீங்கள் சட்டியில் போட்டு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அதை பண்ணலாம். நேரம் இல்லை அப்படின்னா குக்கரில் போட்டு பண்ணுங்க. ஆனால் காயை தனியாக வேக வச்சு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே.